அவர் எதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? என் கட்சியில இவ்வளவு பேர் படித்தவங்க இருக்கிறாங்க, நாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு இடங்கள் கொடுத்திருக்கோம், தொடர்ச்சியான பொய். இதுல நாங்க ரொம்ப ஏழைகள் அப்படின்னு எல்லாம் தாவேகா எம்எல்ஏக்கள் ஒரு பொய் சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பொய். அவங்க கட்சியில நிறைய பேர் கோடீஸ்வரர். அதிகாரப்பூர்வமா தாவேக்காவோ விஜயோ இல்ல அந்த இவங்களும் சொல்லல, அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படி பரப்புறாங்க. அப்ப அதை பரப்பும் போது மூடிட்டு இருக்கிற கேப்பனா மாட்டினா நீ இப்போ உன் பின்னாடி வண்டியில பல பேர் செத்த போதும் மூடிட்டு இருந்த, உன் கூட்டத்துக்கு நசுங்கி செத்தும் போதும் மூடிக்கிட்டு இருக்கிற, குழந்தைங்களை கூட்டம் வராதுங்க கர்ப்பிணிகள் வராதிங்கன்னு சொல்லும்போது வந்த போதும் மூடிக்கிட்டு இருக்கிற. இப்போ உன் ஆட்சியை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா ஹைப்பை கிரியேட் பண்றாங்க, பொய்யா கிரியேட் பண்றாங்க, அதையும் நீ மாய மூடிக்கிட்டு இருக்கிற. அப்ப நீ யாரு? ஒரு ஃப்ராடு தானே. எதுவுமே செய்ய தெரியாதவர் அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக தான் இவரே இறங்கி நடந்து வந்தாரு, இவரே கையால் எடுத்து சாப்பிட்டாரு, இவரே காருக்குள்ள உடம்பு தூக்கி உட்கார வச்சாரு. உனக்கு நீ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்வதற்கு உனக்கு வக்கு இல்ல, அறிவில்லை, துப்பு இல்லை. அதனால இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒரு ஸ்டேட் மேனேஜர் நீ அதான் திரும்ப சொல்றேன், கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்மர் கிடையாது. அந்த சீட்ல உட்காந்து இத்தனை நாட்கள்ல நீ உருப்படியா செஞ்சதுக்கு எதுவுமே இல்லாததுனால இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நடந்தாரு, உட்காந்தாரு, போனாரு, சேர்ல உட்காந்தாரு, தூங்கினாரு, வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்தாரு, கார்ல வந்தாரு. இது என்ன சார்? இங்க சிபிஐ சிபிஎம் கிட்ட விசிகா கிட்டையும் ஆதரவை வாங்கிக்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறமா அதிமுக அந்த தலைமைக்கே தெரியாம அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை போய் நீ பேசி உடைக்கிற அப்படின்னா நீ யோக்கியமானவனா? நீ நேர்மையானவனா? மக்களினுடைய முடிவை மதிக்கிறவனா? நீனு மத்தவங்களுக்கு எல்லாரும் திமுக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மக்களின் முடிவை மதிங்க, மக்களின் முடிவை மதிங்க. எப்பவுமே திமுக கிட்டே தான் வருவீங்களா? ஏன் தாவேக்காரன் காட்டு போய் கேளுங்களா, வாயில என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க? குழப்பமா இருக்கிறோம். அந்த 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கடையை மூடுறது அப்படிங்கிறது குழப்பத்துல இருக்கிறனால மதுக்கடைகள் மூடுறது அப்படிங்கறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் ரொம்ப யோகியமானவன கார் மேல ஏறி பாடினால, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினால, அப்பதானே 41 பேர் நசுங்கி செத்து போனாங்க. செத்து போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி இப்படி இவன் மேல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினானே. இப்ப இவன் ஆட்சியில் 20 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களே. அப்ப இதுல இவனுக்கு கமிஷன் போகுதா? அப்ப நீ எவ்வளவு நாள் ஏமாத்துவேன்? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். 10 நாட்களே கடந்துருச்சு தாவேக்கா அரசு. பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலுமே இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சி, அதாவது ஹிந்து தமிழில் தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் சரி, ஆட்சிக்கு வந்த பிறகும் சொன்ன பொய்கள்னு சொல்லி ஒரு ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த வேட்பாளர்கள் ரொம்ப படித்தவங்க, எல்லாமே பட்டதாரிகள்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாம் 10th 12th ஏன் இப்படி பொய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லோருமே பரம ஏழைகள்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி யாருமே கிடையாது, எல்லாமே பணக்காரங்க தான், கோடீஸ்வரங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 28 தலித்துகளை பொது தொகுதிகளை நிப்பாட்டி வெற்றி பெற வச்சிருக்கிறாரு விஜய்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பரப்புரை மேற்கொண்டாங்க. அது இந்தியா முழுவதுமே பிரபலமாச்சு. ஆனால் போய் பார்த்தா ஒரே ஒரு தலித்து தான் பொது தொகுதியில் நிப்பாட்டிட்டார். அவருமே தோல்வி அடைஞ்சிட்டார். வெற்றி பெற்றது காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு திமுக கூட்டணியில் நின்று ஒரே ஒரு தலித் பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுவும் பொய் அப்படின்னு அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, இப்போ தாவேக்கா அதிமுக உடைத்த ஒரு பிரிவினருக்கு அமைச்சரவை பொறுப்பு கொடுக்க போகிறதா சொன்னதாகவும், அது கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட்டணி கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக சர்ச்சைகளை சந்தித்து வரும் தாவேக்கா குறித்தும் இந்த ஃபேக் பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது அம்பலப்படுத்தின அந்த கருத்து குறித்தும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்குடைய இந்த கருத்து குறித்தும் முதற்கட்டமாக உங்களுடைய பார்வை என்ன? தாவேக்கா பொய்யில் உருவாகி பொய்யில் வளரும் கட்சி. நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னது அப்படிங்கறத, விஜய் அப்படிங்கிறவர் ஒரு ஏமாற்று பேர்கள். 30 வருடமாக படத்துல நடிச்சு மக்கள் அவங்களுடைய உழைப்பினால் கிடைத்த காசை டிக்கெட் கொடுத்து பார்த்து விஜய் வளர்த்து விட்டவர்கள். அதை மீறி விஜய் இந்த சமூகத்திற்காக எதுவுமே செய்யல. மக்களினுடைய சமூக அரசியல் பொருளாதார விடுதலைக்காகவோ உரிமைக்காகவோ விஜய் இதுவரைக்கும் ஒண்ணு கூட செய்யல அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். இப்போ விஜயனுடைய இந்த அரசு நிர்வாகம் அப்படிங்கிறதோ, தாவேகாவினுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதோ எதோடு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா பிஜேபியோட தான் பொருத்தி பார்க்கணும். முதல் விஷயம், விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, விஜய் யாரு, எதற்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தாதான் நம்மளுக்கு புரியும். பிஜேபியோட கம்பேர் பண்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்றேன், விஜய் இதுவரைக்கும் அரசியலே பேசலை. ஆட்சி நிர்வாகத்தை பத்தி தான் பேசியிருக்காரே தவிர அரசியல் பேசல. அரசியல் பேசுவதற்கு ஒரு ஆளுமை வேண்டும், ஆற்றல் வேண்டும், அறிவு வேண்டும். விஜய்க்கு அது கிடையாது. அரசு நிர்வாகம் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், விஜய் ஒரு ஸ்டேட் மேனேஜர். ஸ்டேட் மேனேஜராக இருப்பதற்கு, மேனேஜர் வேலையை செய்வதற்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்கோ அதை சொல்லி அந்த நிர்வாகத்தை நீங்க மெயின்டைன் பண்ணினா போறோம். பட் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா இந்த மாநிலத்தினுடைய வரலாறு என்ன, நிலை என்ன, இந்த மக்களினுடைய
தலையெழுத்தை எந்த கொள்கையின் அடிப்படையில் நிர்ணயிப்பது? கொள்கையை புரிந்து கொள்வது, இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொள்வது, ஆளுமையோட இருப்பது, எது சரியானது, எதிர்காலத்திற்கு எது சரியானது அப்படின்னு சிந்திக்கக்கூடியது அப்படிங்கறதான் வந்து ஸ்டேட்ஸ்மேன். ஆனா விஜய் வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜர். அந்த வேலையை செய்வதற்கு கூட விஜய்க்கும் விஜயனுடைய கூட்டாளிகளுக்கும் தகுதி இல்லை அப்படிங்கறதான் உண்மை. இப்போ இவங்க வந்து கல்வி தகுதியை வந்து மாற்றி மாற்றி சொன்னது அப்படிங்கிறது வந்து அடிப்படையிலேயே விஜயும் அந்த தாவேக்கா உருவாக்கப்பட்ட விதமே நேர்மையற்றது சார். விஜய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சு பெனால்டி வாங்கினவர். இந்திய அரசு அவருக்கு ஃபைன் போட்டது. அதாவது இவர் வந்து ஒரு பெரிய பணக்காரரு, ஒரு வெளிநாட்டுக்கார இறக்குமதி பண்றாரு. பணக்காரனுக்கு அரசு வரி போட்டா அதை கட்ட வேண்டியது தானே. ஆனா இவர் கோர்ட்டுக்கு போனார், எனக்கான வரியை நீங்க ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பணக்காரன் வரி கட்டுவதன் மூலமாக ஏழைக்கு உதவியாக இருக்க முடியும் இல்லையா? ஏன் விஜய் அதை மறுத்தாரு? அந்த டாக்ஸ் எனக்கு போடக்கூடாதுன்னு ஏன் கோர்ட்டுக்கு போனாரு? இப்படிப்பட்டவர் தான் மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாரா? கட்சி தொடங்கி வாக்குக்காகவே 234 தொகுதியில் நல்ல படித்த மாணவர்களை கூப்பிட்டு ஸ்காலர்ஷிப் கொடுத்தவர் தான் வந்து இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவரா? எல்லோருக்கும் மாணவராக இவர் இருக்காரா? ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறவங்க தான் தனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா இவங்க சார் அடிப்படையிலேயே விஜய் நேர்மையற்றவர். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் போகல, அதை நம்ம பேசக்கூடாது. அதுல அவர் நேர்மையா இருக்கிறாரா இல்லையாங்கிறத அவங்க குடும்பம் வந்து பேசிக்கிட்டு. அதை தவிர்த்து நீ யாரு, நீ என்ன சொல்லி ஆச்சு? அவரு தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பரப்புரை செய்து அவர் ஓட்டு வாங்கினாரா? அவதூறும் வெறுப்பும் பரப்பி தானே ஓட்டு வாங்கினாரு. அவர் என்ன பேசினார்? பரப்புரையில் ஏதாவது அரசியல் பேசி இருக்கிறாரா? அப்ப அவதூறு வெறுப்பு அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கினவர் எதுக்கு அதை அப்படி சொல்லி ஓட்டு வாங்குறாருன்னா, அவருக்கு அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவருக்கு நிர்வாகம் செய்யவும் தெரியாது, அரசியலும் தெரியாது, இந்த நாட்டு மக்களுடைய வரலாறு என்ன எதுவுமே தெரியாது, சமூக நீதி குறித்து தெரியாது, சமத்துவம் குறித்து தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாததுனாலதான் அவதூறு வெறுப்பு அரசியல் பண்ணார். இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு நிர்வாகம் செய்யவும் தெரியாது. இப்ப இதையெல்லாம் எப்படி வந்து மடைமாற்றுவது? சார் ஒரு ஸ்டேட் மேனேஜரா இருக்காரு. நான் இப்ப சொல்ல ஸ்டேட்ஸ் மேன் கிடையாது. அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்மரா கேட்டீங்கன்னா கிடையாது. சோஷியல் ஜஸ்டிஸ் எவல்யூஷனரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அவர் கிடையாது. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு மேலாளர் வேலையை பார்ப்பதற்காகத்தான் விஜய் வந்திருக்கிறார். அதுக்கும் தகுதியற்றவர். அவர் எதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? என் கட்சியில இவ்வளவு பேர் படித்தவங்க இருக்கிறாங்க, நாங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு இடங்கள் கொடுத்திருக்கோம், தொடர்ச்சியான பொய். இதுல வந்து நாங்க ரொம்ப ஏழைகள் அப்படின்னு எல்லாம் வந்து தாவேக்கா எம்எல்ஏக்கள் வந்து ஒரு பொய் சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பொய். அவங்க கட்சியில நிறைய பேர் கோடீஸ்வரர்கள். அவங்க கட்சியில பல பேரு அதிகாரப்பூர்வமா தாவேக்காவோ விஜயோ இல்ல அந்த இவங்களே சொல்லல, அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படி பரப்புறாங்க. அப்ப அதை பரப்பும் போது மூடிக்கிட்டு இருக்கிற கேப்பனா மாட்டினா? நீ இப்போ உன் பின்னாடி வண்டியில வந்து பல பேர் செத்த போதும் மூடிக்கிட்டு இருந்த, உன் கூட்டத்துக்கு வந்து நசுங்கி செத்தும் போதும் மூடிக்கிட்டு இருக்கிற, குழந்தைங்களை கூட்டம் வராதுங்க கர்ப்பிணிகள் வராதிங்கன்னு சொல்லும்போது வந்த போதும் மூடிக்கிட்டு இருக்கிற. இப்போ உன் ஆட்சியை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா ஹைப்பை கிரியேட் பண்றாங்க, பொய்யா கிரியேட் பண்றாங்க, அதையும் நீ மாய மூடிக்கிட்டு இருக்கிற. அப்ப நீ யாரு? ஒரு ஃப்ராடு தானே. இப்போ இந்த ஸ்டேட் மேனேஜரா விஜய் வந்துட்டாரு. அதை செய்வதற்கு கூட ஆற்றல் இல்லாதவர், எதுவுமே செய்ய தெரியாதவர் அப்படிங்கறத மறைக்கிறதுக்காக தான் இவரே இறங்கி நடந்து வந்தாரு, இவரே கையால் எடுத்து சாப்பிட்டாரு, இவரே காருக்குள்ள உடம்பு தூக்கி உட்கார வச்சாரு. அப்போ உனக்கு நீ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்வதற்கு உனக்கு வக்கு இல்ல, அறிவு இல்ல, துப்பு இல்ல. அதனால இதை பத்தி எல்லாம் பேசிட்டு சார். ஒரு ஸ்டேட் மேனேஜர், நீ அதான் திரும்ப சொல்றேன், கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்மர் கிடையாது விஜய். ஒரு பொலிட்டீஷியன், ஸ்டேட் மேனேஜர், அவ்வளவுதான். ஸ்டேட்ஸ்மேன் கிடையாது. அப்போ அந்த மேனேஜர் வேலையை செய்வதற்கு நீ என்ன செஞ்ச? அந்த சீட்ல உட்காந்து நீ ஏதாவது செஞ்சதுக்கு சொல்றதுக்கு இருக்கா? ஒயின் ஷாப் மூடி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வர அந்த சீட்ல உட்காந்து இத்தனை நாட்கள்ல நீ உருப்படியா செஞ்சதுக்கு எதுவுமே இல்லாததுனால இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. நடந்தாரு, உட்காந்தாரு, போனாரு, சேர்ல உட்காந்தாரு, தூங்கினாரு, வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்தாரு, கார்ல வந்தாரு. இது என்ன சார் இது? அப்போ நீ எதை செய்யணுமோ அதை செய்யாம அதை செய்யலைங்கிறத யாரும் கேள்வி கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராபகண்டாவை நீ பரப்பிக்கிட்டு இருக்கிறேன்ற நான். அவங்களுடைய அல்லுசிண்டுகள், அங்க இருக்கக்கூடிய தற்கூரிகள் எல்லாமே இதையும் பரப்புறாங்கன்னா ஸ்டேட் மேனேஜரை உட்காந்துக்கிட்டு ஒரு இழமை பண்றதுக்கு துப்பு இல்லை அந்த ஆளுக்கு. பெரும்பான்மை இல்லாதனால அந்த அமைச்சரவை கொடுக்கறதுல சிக்கல். இது வரைக்கும் 9 பேருக்கு தான் கொடுத்துருக்காரு. நீ 22 அமைச்சரவை விரிவாக்கம்லாம் பண்ண வேண்டி இருக்கு, நாளைக்கு பண்ணுவாருன்னு சொல்றாங்க. அது இன்னும் சிக்கலா இருக்கு. அதிமுகவுக்கு கொடுக்கவா, கொடுத்தா சிபிஎம் கட்சிகள்லாம் வெளியேற போறாங்கிறாங்க. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக முடங்கி போயிருக்கு. ஆட்சி அமைத்த விதமே வந்து மக்களினுடைய கருத்துக்கு எதிராக, முடிவுக்கு எதிராக தான் நீ பண்ணியிருக்க.
உனக்கு 108 தான் கொடுத்தாங்க, 107 தான். நீ ஒன்று ரிசைன் பண்ணிவிடு, 107 தான் உனக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. உனக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடையாது. அதை நீ வந்து திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் கிட்ட போய் கேட்டு வாங்கின முதல்ல அவங்க கிட்ட தான் போனார். ஏன் அதிமுக, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதிமுகலே ஒரு டீல் பேசியிருக்கிறாரு. எந்த டீலு? யார் அதிமுக? இவரு பரப்புரையில சொன்னாரு பாருங்க, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு. அந்த அதிமுக கிட்ட தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணிக்கு பேசியிருக்கிறாரு. அவங்க நாட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ அதுக்கப்புறமாவும் பேசுற. நீ பேசணும்னா அவ்வளவு யோக்கியமா இருந்தா நீ முதல்ல இப்ப அதிமுக காரங்கிட்ட பேச வேண்டியதுதானே. இங்க சிபிஐ சிபிஎம் கிட்ட விசிகா கிட்டயும் ஆதரவை வாங்கிக்கிட்டு ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறமா அதிமுகல அந்த தலைமைக்கே தெரியாம அந்த கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை போய் நீ பேசி உடைக்கிற அப்படின்னா நீ யோக்கியமானவனா? நீ நேர்மையானவனா? மக்களினுடைய முடிவை மதிக்கிறவனா? நீனு மத்தவங்களுக்கு எல்லாரும் வந்து திமுக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மக்களின் முடிவை மதிங்க, மக்களின் முடிவை மதிங்க. எப்பவுமே திமுக கிட்டே தான் வருவீங்களா? ஏன் தாவேக்காரன் காட்டு போய் கேளுங்களா, அவன் வாயில என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஏன்னா உனக்கு கொடுத்தது 107 சீட்டு. நீ சிபிஐ சிபிஎம் விசிகா திமுக கூட்டணியில இருந்துச்சு. அந்த கூட்டணி என்ன சொன்ன? கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னால நீ பேசினால. இப்ப அந்த கட்சிக்கிட்ட போய் நீ கூட்டணி வாங்கி தானே ஆட்சி அமைச்சிருக்க. சரி, நீ ஆட்சி அமைச்சல, அவங்க ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல உனக்கு ஆதரவு கொடுத்ததாவே இருக்கட்டும். எதுக்கு அதிமுகவுக்கு உடைச்ச? அதிமுகவுக்கு எங்களுக்கு ஆகாதுன்னு நாங்க பேசுறோம் வச்சுக்கோங்க, நாங்க அவங்களை விமர்சிக்கிறோம். ஆனா அந்த கட்சியினுடைய தலைமைக்கே தெரியாம அந்த கட்சி எம்எல்ஏ நீ உடச்சு எடுத்துட்டு வந்து நீ ஆதரவு வாங்குற அப்படின்னா அப்ப நீ யாரு? நீ மக்களுடைய முடிவை மதிக்கிறவனா? அதுக்குதான் சொன்னேன், அவன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அவன் ஸ்டேட்ஸ்மேன் கிடையாது, அவன் ஒரு ஸ்டேட் மேனேஜர், அவன் ஜஸ்ட் ஒரு பொலிட்டீஷியன். கான்ஸ்டியூஷனல் மதிக்கிறவனா கிடையாது. அதை பத்திலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அதனாலதான் பொய்யா பேசுறது, இந்த மாதிரி அடுத்த கட்சிகளினுடைய வந்து உடைக்கிறது. இது எதுக்கு சார் பண்ணணும்? நீங்க வந்து சொல்றீங்க, ஐயோ மதுபான கடையை மூடிட்டாரு, இன்னைக்கு காலையில நியூஸ் அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. குழப்பமா இருக்கிறோம். அந்த 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கடையை மூடுறது அப்படிங்கிறது வந்து குழப்பத்துல இருக்கிறனால மதுக்கடைகள் மூடுறது அப்படிங்கறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் ரொம்ப யோகியமா இவன? கார் மேல ஏறி பாடினால, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினால, அப்பதானே 41 பேர் நசுங்கி செத்து போனாங்க. செத்து போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி இப்படி இவன் மேல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினானே. இப்ப இவன் ஆட்சியில 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா வாங்கிட்டு இருக்காங்களே, அப்ப இதுல இவனுக்கு கமிஷன் போகுதா? விஜய் இப்ப இதுல எவ்வளவு கமிஷன் வாங்குறாருன்னு நாங்க பாடலாம்ல, தப்பு இல்ல. அப்ப நீ எவ்வளவு நாள் ஏமாத்துவ? நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு டைம் வேணும். எவ்வளவு வருஷம் உனக்கு டைம் வேணும்? அதை சொல்லிடு. உன்னுடைய ரூட் மாஃபியா வச்சுக்கிட்டு அவதூறு பொய்யெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறல்ல நீனு. உனக்கு துப்பு இருந்தா, உங்க கட்சிக்கெல்லாம் அறிவு இருந்துச்சுன்னா, திறமை இருந்துச்சுன்னா, நாங்க இப்பதான் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்றல. எவ்வளவு டைம் வேணும் சொல்லு. இல்ல கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எவ்வளவு அதை சொல்லுங்க. 6 மாசம் போதுமா? 6 மாசம் ஆட தெரியாத சிலுக்கு கழுத்துல சுலுக்குன்னா மாதிரி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய, அதாவது இப்ப இருக்கிறவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் காரை முக ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஓட்டிக்கிட்டு போய் எல்லா குறியீடுகள்லையும் முன்னிலையில தமிழ்நாட ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. ஆனா விஜய் இப்பதான் அந்த காருக்குள்ளேயே ஏறி உட்காந்து இது எப்படி ஓட்டணும் அப்படின்னு மேனுவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சார் எதுக்கு சார்? நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க காலம் கொடுங்கன்னு கேக்குறீங்க சார். இப்பயே ராயல் என்ஃபீல்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஆந்திராக்கு எடுத்துட்டு போயிட்டார் சார். நீங்க இன்னும் வெயிட் பண்ணுங்கன்னா என்னுடைய பொருளாதார வாய்ப்பு போயிடுமே சார், எனக்கான வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு போயிடுமே சார், எனக்கு கல்வி வாய்ப்பு போயிடுமே சார். நீங்க என்ன எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்கீங்க சார்? நான் வெயிட் பண்ணுவேன் சார், என் வயிறு வெயிட் பண்ணுமா? எப்படி வெயிட் பண்ணுங்கன்னு கூலா சொல்றீங்க? ஏங்க, எனக்கு வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருந்த ஒருத்தனை வந்து எல்லாரும் தூக்கி போட்டு மாற்றம் வரும்னு சொல்றீங்க. அப்புறம் இப்போ வந்து வயிற்றுல துணியை கட்டிட்டு உட்காந்துக்கோ, மாற்றம் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்க. எல்லாமே கடனில் இருக்குங்கிறார். வந்து பார்த்தா நிதியும் வந்து கடனில் இருக்குது, மின்சாரத்துறை 2.5 லட்சம் கோடி கடனில் இருக்குது, ஊழியர் பற்றாக்குறை இருக்குது, எல்லாமே சிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி முதல்வர் விஜய் ஆரம்பத்தை மேடை பதவி இருக்கும்போதே சொன்னார். இப்போ நிர்மல்குமார் உட்பட எல்லாருமே வந்து ஒரே கடனில் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் அப்படிங்கிறாங்க. இதை சொன்னோன்னு நம்புற அளவுக்கு நான் முட்டாளா? இல்ல பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாத ஒரு ஆளா? இல்ல கவர்னன்ஸை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு ஆளா? இந்த உலகத்தில் எந்த நாடு இல்ல எந்த ஸ்டேட் கடன்ல இல்லாம இருக்கு சொல்லுங்க? தமிழ்நாடு அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்குது, அரசு குறிப்பிடுற அளவுக்குள் இருக்குது அப்படின்னாலும் அதை வச்சு நான் சந்தோஷப்படுவீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லதான். இல்லப்பா கடன் இன்னுமே குறையணும் அப்படின்னு. ஆனா கடன் வாங்காம எதையுமே ரன் பண்ண முடியாது. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடன் வாங்க தான் சார் செய்வாங்க. நான் அதை தான் திரும்ப கேட்கிறேன். நம்மளுக்கு வருவாய் பற்றாக்குறையே இருக்கு அப்படின்னா நீங்க 20 லட்சம் கோடிக்கு மேல ஒன்றிய அரசு கொடுத்துருக்கீங்க, அவன் 6 லட்சம் கோடி தான் திருப்பி கொடுத்துருக்கான். அதுதான் சொல்றாங்க, 1 ரூபாய் கொடுத்தா 29 காசு தான் திருப்பி வருதுன்னு. அப்போ ஒரு ஸ்டேட் ரைட்டை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டு வாங்குறதுக்கு துப்பு இல்லாம நீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு வரி அதிகமா போட்டு நீங்க வந்து ஸ்டேட் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? கடன்ங்கிறத திரும்பி சொல்றேன் சார். இதே திமுக ஆட்சிக்கு வரும்போதும் கடன் இருந்துச்சு சார். அவங்க எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணாங்க?
நான் அதான் சொல்றேன், ஸ்டேட் மேனேஜர் வேலையை கூட செய்ய துப்பு இல்லாதவர் தான் விஜய். அவரே வராரு, அவரே போறாரு, படியில ஏறி நடந்து போறாரு. அப்போ உனக்கு நிர்வாகம் செய்ய தெரியாதுங்கிறத மறைக்கிறதுக்காக அவரே அவர் கையால் எடுத்து சாப்பிட்டார், அவரே அவர் காலை எடுத்து வைத்து நடந்தார். இல்லை அனைத்து தரப்பையும் அரவணைத்து போகிறார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ மாணவர்களை சந்திச்சார். நேற்று வந்து இந்த ஏபிவிபி மாணவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்த மாணவர்கள் சந்திச்சிருக்கிறாரு. இது சாத்தியம் இருந்தால் பிஎம்சி திட்டம் இந்த மும்மொழி கொள்கை வந்து நாங்கள் ஆராய்ஞ்சு எது சாத்தியமோ நம்ம யோசித்து பரிசீலனை பண்ணி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அரவணைத்து போகக்கூடிய நிலைமையில விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிற. எல்லாரையும் அரவணைச்சு போறதுன்னா கொலகாரன் அரவணைக்கிறது ஒரு 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 நிர்வாக திறமையா சார்? ஏபிவிபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு விஜய்க்கு தெரியும்ல? விஜய்க்கு தெரியாது, உண்மை மக்களுக்கு தெரியும். ஏபிவிபிங்கிற அமைப்பு என்ன அமைப்பு? பெரியார் அம்பேத்கர் சார் மாணவர் அமைப்பு இல்ல, அது ஒரு தீவிரவாத கும்பல் அமைப்பு. பெரியார் இயக்கத்துக்கும் அம்பேத்கர் இயக்கத்துக்கும் எதிரான அமைப்பு. இன்ஸ்டிடியூஷன்ல பெரியார் அம்பேத்கர் அமைப்புகள்ல அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து வன்முறையா அடிச்சு கொள்ற குரூப் சார் ஏபிவிபி. இவர் கொள்கை தலைவரா அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏபிவிபி மாணவர்களை இவர் சந்திக்கிறாரு. சரி, எல்லாரையும் அரவணைச்சு போறாரு. சரி, அவர் கொலகாரனையும் அரவணைப்பாரு. ஏன்னா அவர் கட்சியில வந்து கொலைக்காரன், ஊழல்வாதி, வழக்கு இருக்கிறவன், ஏமாத்தினவன், ஃப்ராடு எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால அவர் அப்படி அரவணைச்சு போறதுல விஜய் எல்லாரையும் அரவணைச்சு போவார். அதனாலதான் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இருந்து அதிமுகவையுமே இவர் வந்து அரவணைச்சிட்டு போறாரு. ஏன்னா பாஜக கொள்கை எதிரி, அவங்க கூட கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றவங்களே இவர் அரவணைச்சுக்கிட்டு போறாரு. சரி, ஏபிவிபி மாணவர்களை இவர் சந்திச்சிருக்கிறாரு. நான் ஒன்று கேட்கிறேன், திமுக அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய தலைவர்கள், இல்ல அவங்க பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எந்த மாதிரி சோசியல் மீடியால போடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க? பெரியார் இயக்கங்கள், திராவிட கொள்கை பேசுறவங்க, சமூக நீதி சமத்துவம் சேர்ந்து பேசக்கூடிய யூடியூபர்ஸ் கிட்ட சோசியல் மீடியா பேஜஸ்ல வந்து நாங்க இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை உங்களோட பேஜ்ல போடுங்க, எங்களை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க, எங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது திமுக செய்யுது. சரிங்களா? விஜய பத்தின அந்த பொய்யான அந்த பிம்ப அரசியல் இருக்கு இல்லையா, அத விஜயினுடைய ரூட் மாஃபியா எந்தெந்த சோசியல் மீடியால பரப்பிச்சு தெரியுமா? அவங்க பெரியார் இயக்கத்துக்கிட்ட போல, திராவிட கொள்கையோ இல்ல தமிழ் தேசியம் கொள்கை பேசுறவங்க சோசியல் மீடியா ஹேண்டில்ல போல, RSS சித்தாந்தம் பேசக்கூடிய சோசியல் மீடியா பேஜஸ்ல விஜயை வந்து பரப்புரை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இப்ப ஏபிவிபி மாணவர்களை விஜய் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது இதுல என்ன பெருமையா சார்? அப்போ திரும்பவும் சொல்றேன், விஜய் ஈக்குவல் டு பிஜேபியினுடைய அஜெண்டாவை வந்து எக்ஸிக்யூட் பண்றது, இல்ல பிஜேபிக்கு ஒரு பெரிய வழியை உருவாக்குவது அப்படிங்கறத விஜயினுடைய வேலை. ஏபிவிபிங்கிறது ஒரு RSS சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கின்ற அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரத்தை அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, மாணவர் அமைப்பு, வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த RSS சித்தாந்த பேஜ்ல விஜயினுடைய பரப்புரை, விஜயை பத்தி ப்ரொமோட் பண்றாங்க. அந்த குரூப்பை சேர்ந்த மாணவர்களை இவர் சந்திக்கிறாருன்னா விஜய் யாரு? பிஜேபிக்கு அடியால் தானே. இப்போ பிஜேபிக்காரங்க ஒண்ணு சொல்லுவாங்க சார், பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, மூடியை கேட்க மாட்டீங்களா? எங்க முடிச்சுக்காக, இந்து ராஷ்டிரத்துக்காக பெட்ரோல் டீசல் விலை 2000 வச்சு 200-300 போனாலும் பரவாயில்ல, கேஸ் சிலிண்டர் விலை 5000 போனாலும் பரவாயில்ல, நாங்க வாங்குவோம், இந்து ராஷ்டிரத்துக்காக நாங்க வாங்குவோம், மோடிஜிக்காக நாங்க வாங்குவோம், ராமராஜ்யத்துக்காக வாங்குவோம், மோடிஜின்னு கத்துறதை நீங்க பாத்திருக்கலாம். RSS சங்கி பக்தர்கள் இதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள், விஜயனுடைய ரூட் மாஃபியாவோட ப்ராபகண்டா எப்படி இருக்கு அப்படின்னா, எங்க அண்ணன் விஜய் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அமுல் பேபி கொஞ்சம் டைம் கொடுங்க. அது எந்த டைம் ஒண்ணு இவங்க சொல்ல மாட்டாங்க. அண்ணே நீங்க 2500 கொடுக்கலனாலும் பரவாயில்லண்ணே, கேஸ் சிலிண்டர் கொடுக்கலனாலும் பரவாயில்லண்ணே, நீங்க ஸ்காலர்ஷிப்பே கொடுக்கலனாலும் பரவாயில்லண்ணே, பள்ளிக்கூடம் திறக்கலனா பரவாயில்லண்ணே, காலேஜ் திறக்கலனா பரவாயில்லண்ணே, எந்த திட்டம் கொண்டு வராட்டாலும் பரவாயில்லண்ணே, நீங்க பொத்தினாப்புல அந்த சீட்ல உட்காந்துக்கினே இருங்கண்ணே, பங்களாக்கு வாங்க, செக்ரட்டரியேட்டுக்கு போங்க, இது மட்டும்தான் வேலையா பண்ணுங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசுறாங்கன்னா இவங்க 2 பேரும் ஈக்குவல் தானே. இப்ப பிஜேபிக்கு இது எவ்வளவு சௌரியம். எதுவுமே செய்யாட்டாலும் ஏத்துக்கக்கூடிய மனநிலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு இனிமே எது கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. திமுக தான் அலாலும் கத்திக்கிட்டே இருந்தது, எங்களுக்கான நிதியை கொடுங்க, எங்களுக்கான சட்டத்தை கொடுங்க, எங்களுக்கான நீதியை கொடுங்கன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அவங்களை வீட்டுல உட்கார வச்சுட்டீங்க. சரிங்களா? இப்போ பிஜேபிக்கு இது எவ்வளவு வசதி. அப்போ தமிழ்நாட்டு மக்கள்ல இவ்வளவு பேர் இந்த சிந்தனையோட இருக்கிறாங்க. அப்போ நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் RSS பிஜேபிக்காரன் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆதரவா இருக்கிறான், எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்லன்னு சொல்றோம். ஆனா விஜய் வளர்த்து வச்சிருக்கக்கூடிய தற்கூரி கும்பலும் அந்த மைண்ட் செட்ல தான் இருக்குன்னா, அப்ப ஈஸியா கொத்தா தூக்குறதுக்கு வசதியா இருக்குதுன்னு பிஜேபிக்கு இது ஒரு பிளான் தானே. அப்ப இப்படி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தது யாரு? விஜய் தானே. என்ன சார், நான் அதை தான் திரும்ப சொல்றேன் சார், இவருக்கு இந்த ஸ்டேட்ஸ்மேனுக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய தலையெழுத்தை எப்படி வந்து செதுக்குவது, உருவாக்குவது அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாதவர் தான் சார். அதனாலதான் சேர்ல துண்டு போடல, கையிலேயே எடுத்து சாப்பிட்டாரு, இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ உன்னோட வேலை என்ன? ஸ்டேட் மேனேஜரா உன்னுடைய வேலை என்ன?
நான் ஒரு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லவே மாட்டேன். அந்த தகுதி கிடையாது. சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆளுமையோட ஆற்றலோட இந்த மாநிலத்தின் உரிமையை பத்தி எல்லாம் சிந்திக்கணும். அதாவது விஜய் ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கலாம் நான் கேட்கவே மாட்டேன். நீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் படிப்பு தகுதியெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி படிப்பு தகுதியை பொய் சொல்லியிருக்காரு. அவரோட சர்டிபிகேட் யாரும் பார்க்கவே கூடாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டு தடுத்து வச்சிருக்காரு. இப்போ அதே வேலையை தானே தாவேக்கா பண்ணி இருக்குது. அங்க மோடி பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டார், விஜயும் பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டார். அங்க இருக்கவங்க சித்தாந்த ரீதியா ஏதாவது பேசுனீங்கன்னா வளருவாங்க. அதே மாதிரிதான் விஜய். இப்ப பாத்தீங்களா, நார்வேல போய் தலை தெறிக்க ஓடி வந்தாரு. ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷனை பத்தி கேள்வி கேட்டாங்க, தலை தெறிக்க ஓடி வந்துட்டார். இப்ப விஜய் அதே மாதிரி தானேங்க. ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர் பத்துல பயந்து ஓடுறாருல. ஏன்னா அந்த மேனேஜர் வேலையே செய்ய தெரியாதவரு இவருக்கு நீங்க போய் வந்து இவரை ஸ்டேட்ஸ்மேனா வந்து எப்படி நீங்க வந்து பார்க்க முடியும்? அவரே பல்வேறு தடங்கள் சிக்கல்ல இருக்கிறார். இன்னும் அமைச்சரவை விரிவாக்கமே பண்ண முடியாமல் இப்போ விசிகாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதிமுக கொடுத்தா கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாருங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல. அதிமுக உள்ளே சேர்க்கலன்னா எஜ்ஜில் 118 120 தான் நிற்கும். ஒருவேளை வாபஸ் வாங்கிட்டு ஆட்சி கலந்துரும். அதிமுகவை சேர்த்துக்கிட்டா இவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. அது வருங்காலத்தில் எதிர்ப்பாக வரும். அவரே ஒரு குழப்பத்தில் சிக்கலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் குழப்பத்துல இருந்தா எனக்கு என்ன, நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும்? அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணாதானே ஏன் மக்களுக்கு பண்ணல? ஏன் இந்த அமைச்சர் உனக்கு 107 எம்எல்ஏ இருக்காங்களே, உன்கிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அந்த அமைச்சர் போஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் உட்காந்துங்க இருக்க? அப்போ உனக்கு வேற ஏதோ பிரச்சனை. என்ன பிரச்சனை சொல்ல மாட்டான். அதுக்கு அதை சொல்லக்கூடாது. ஏன்டா அமைச்சரவையை இன்னும் விரிவாக்கலன்னு யாரும் கேட்டக்கூடாது. ஏன் முதலமைச்சரா வந்தும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, ஏன் இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கின்னு இருக்கிற, அதுல உனக்கு கமிஷன் வருதா, இதெல்லாம் யாரும் கேட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேவையில்லாதது. அதை எது இம்பார்ட்டன்ட்டே இல்லையோ அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் சார் ஏன் சார் இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் பண்ணல சொல்லுங்க? அவர்கிட்ட தான் 107 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, ஏன் பண்ணல? ஆதரவு கொடுத்த கட்சிக்கு இல்ல அமைச்சரவை கொடுக்கணும் இல்ல, அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஆட்சியில பங்கு கேட்கவே இல்லையே. சிபிஐயோ சிபிஎம்மோ விசிகாவோ ஆட்சியில பங்கே கேட்கல. காங்கிரஸ் மட்டும் தான் கேட்டிருக்கு. அதிமுக கேக்குறாங்களா ஒரு பிரிவு? அததான் கேட்க. எதுக்கு நீ அதிமுக கிட்ட போன? அதாவது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிராக திமுக செயல்பற்ற கூடாது, எங்களுக்கு மட்டும் படம் எடுத்துனுக்குறீங்களே, தாவே கலவை கேட்க வேண்டியதானே? ஏன் உங்ககிட்ட தான் 107 எம்எல்ஏ இருக்குது, அமைச்சர் பதவியை அமைச்சர் போஸ்ட் எல்லாம் என்னையும் விரிவாக்கம் செய்யாம இருக்கிற, உன் கட்சிக்காரனுக்கு தானே நீ வந்து அமைச்சர் பொறுப்பை கொடுக்கணும். எதுக்கு அதிமுகல இருந்து கூப்பிட்டு இருக்கிற? கேட்கணும்ல. இந்த மாதிரி எல்லாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுற போறாங்க அப்படிங்கறதுனால அவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த பொய்யா நடந்தார், உட்கார்ந்தார், தூங்கினார், எழுந்தார், சிரித்தார், ரீல்ஸ் போட்டார், இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் நான் அதை தான் சொல்ல வரேன் சார். ஸ்டேட் மேனேஜர் வேலையை கூட செய்வதற்கு ஆற்றல் இல்லாதவர் சார். இன்னும் அமைச்சர்கள் நியமனம் பண்ணல சார். போட்ட அமைச்சர்களே மக்குங்க, போட்ட அமைச்சர்களே வந்து ஃப்ராடுங்க. அப்புறம் இவரு பரப்புரை விஜய் வந்து அடிப்படையிலேயே நேர்மையற்றவர். என்னென்னலாம் பேசினாரு. ஒரே குடும்பம், வாரிசு. இப்ப ஆதவர்ஜனா யார் அந்த கட்சியில? மாமியார் முதற்கொண்டு மாமனார் முதற்கொண்டு எல்லாரும் கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கான். அப்ப உன் கட்சியில குடும்ப அரசியல் இல்லையா? என்ன பேசுறீங்க நீங்களாம்? உங்களுக்கு ஏதாவது சித்தாந்த புரிதல் இருக்குதா? சித்தாந்த புரிதல் சார், நான் தான் சார் திரும்பி சொல்றேன். மாற்றம் வேணும்னு மக்களுக்கு மாற்றம் என்ற சொல்லினுடைய பொருளே தெரியாம ஒரு 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 முகம் புதுசா ஒண்ணு வந்திருக்கு, அதனால நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு எடுத்திருக்கிறாங்களே. நான் இந்த மக்களை தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா நீங்க எடுத்த முடிவுனால நானும் தானே அஃபெக்ட் ஆக போறேன். பொறுத்துக்கோங்கன்றீங்க, என் வயிறு பொறுக்குமா? கல்வி பொறுக்குமா? 7வது படிச்சு 7வதுல உட்காந்துன்னு இருக்கணுமா? இல்ல காலேஜ் முடிச்சா காலேஜ்ல உட்காந்துன்னு இருக்கணுமா இவங்க சரியாயி வர வரைக்கும்? எது சார் இந்த உலகத்துல பொறுமையா இருக்கும்? எது சார் நிக்கும்? உலகம் சுழண்டுகிட்டே இருக்கு சார். எல்லாமே மூவ் ஆயிட்டு இருக்கு. நீங்க எங்களை மட்டும் வெயிட் பண்ண சொல்றீங்க. அப்போ போட்ட அமைச்சர்களுக்கும் அந்த அறிவு கிடையாது. ஃப்ராடு. ராஜ்மோகன் கல்வி தகுதியை வந்து தப்பு தப்பா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என்ன நீங்க அப்படி யார் அங்க யோகியம்? ஆதவர்ஜன மாமனார் மாமியார் கூட்டின்னு வராரு, அவங்க மேல கேஸ் இருக்குது. பிஜேபிக்கு ஸ்பான்சர் பண்றக்கூடியவங்க உடனே டிஎம்கேக்கும் ஸ்பான்சர் பண்ணலையான்னு ஒரு கேள்வி வரும். நாங்களுக்கும் அதே பத்தி சொல்லிடுறோம். இருக்கிற சிஸ்டம்ல டொனேஷன் எப்படி வாங்க முடியுமோ அப்படித்தானே வாங்க முடியும். நாங்க தான் வேணாம், நம்ம எலக்ட்ரல் பாண்டே வேண்டாம், சட்டத்துக்கே புறமானது, அரசியல் சட்டத்துக்கே எதிரானதுன்னு சொன்னேன். அந்த ரூல்ஸ் மட்டும் இப்போ இந்த ரோடு சரியில்லை, ஆனா இருக்கிற ரோட்ல நடந்துதானே ஆகணும். அதை மாத்துறதுக்கான உரிமை எனக்கு இல்லைல்ல. அதுதான் சொல்ல வரும். ஒரு மாநிலத்திற்கான சட்ட உரிமைங்கிறதே இல்லாம போயிருக்குல்ல. இப்ப நீ ஓவராலா நீ ரூல்ஸை ஃபாலோ மாத்தின அப்படின்னா அதுல தானே எல்லாரும் ஏங்கி ஆகணும். அதனாலதான் சொல்றோம் ஸ்டேட்ஸ்மேன்னா வேற, கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்மர்னா வேற. அப்போ நீ குடும்ப ஆட்சி என்ன, உன் கட்சியில குடும்ப ஆட்சி இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா ஊழல்னு உன் கட்சியில அதெல்லாம் நடந்துன்னு இருக்குது. நீ அப்படியே புடுங்கி நட்டு கிழிச்சிருவேன்னு அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய முடியல. உன் கட்சிக்காரங்க எவ்வளவு வளர்றாங்க, எவ்வளவு ஏமாத்துறாங்க. செருப்பு போட்டு நடக்காதது ஒரு அரசியல் புரட்சியா தாவேக்கால இருக்கிறவங்க திங்க் பண்றாங்கன்னா அதையெல்லாம் சொல்லி மக்களை மடைமாற்ற முடியும்.
மக்களுக்கு எது தேவையோ எது முதன்மையானதோ அதை கேட்காமல் திசை திருப்ப முடியும்னு இவன் நினைக்கிறான். அப்ப மக்களை எந்த அளவுக்கு இலக்காரமா நினைக்கிறான். அப்படி இலக்காரமா நினைச்சுதான் அவன் ப்ரோபகண்டா பண்ணா அதை நம்பி 1,72,00,000 மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கு அந்த மேனேஜர் வேலையை செய்யறதுக்கு கூட தகுதி கிடையாது. அப்ப ஏமாத்தினா நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு உட்காந்து இருக்கிறீங்க. அப்புறம் கேட்க தானே செய்வோம். சரி, விஜய் அன்ஃபிட்னு தெரிந்தால் கூட மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. அவர் இப்போ சீட்டில் உட்காந்து தான் இருக்கிறார். இதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இவர் 5 வருஷம் உட்காருவார். இந்த மாதிரி மக்கள் மைண்ட் செட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் உட்காருவார். நீங்க என்ன இப்போ நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, விஜயனுடைய ஆட்சியில ஜிடிபி உயரல, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு குறையல, லேபர் ஃபோர்ஸ் இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகல, பாவர்ட்டி குறையல அப்படின்னு எல்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா பாவம் எங்க அண்ணன் என்ன பண்ணுவார்? இன்னும் ஒரு 5 வருஷத்தை குடிச்சா அவர் கிழிச்சிருவாரு. இப்படிதான் சொல்லும். பரவாயில்ல, எங்களுக்கு எதுவுமே வேணாம், எங்க அண்ணன் ஆட்சியில உட்காந்து இருந்தா போறோம். ஒரு அம்மா சொல்லுது, எங்க அண்ணன் ஆட்சியில இருந்தா போறோம், நாங்க உழைச்சு சாப்பிட்டுக்கிறோம். உழைக்கிறதுக்கு உனக்கு இங்க இருக்கணும்ல, சட்டையில இருந்தா தானே அங்க போய் வரும். உனக்கு தமிழ்நாட்டுல தொழில் வாய்ப்பும் பொருளாதார வாய்ப்போ உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா தானே நீ சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா உங்க அண்ணனுக்கா பட்னி கண்டு சாவும். வேற என்ன பண்ண முடியும்? தகுதி இல்லாதவர்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். அதுக்கான அதை அனுபவிச்சுதானே ஆகணும். பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம், ஒரு ஏமாற்று பேர் வழி, ஒரு தொட நடுங்கி அரசியல் குறித்து புரிதல் இல்லாத ஒருவரை வந்து உட்கார வச்சிருக்கிறோம். அதை அனுபவிச்சுதான் ஆகணும். உலகமே வந்து ரைட் விங் சைட்ல மூவ் ஆயிட்டு தான் இருக்குது. அது எக்ஸ்ட்ரீமா போகும். அதற்கான கொடுமையை, துயரத்தை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் உண்மையாகவே ஒரு மாற்றம், புரட்சி வரும். 30 செகண்டுக்கு மேல இருக்கக்கூடிய வீடியோவை பாக்குறதுக்கு கூட பொறுமை இல்லாத ஜென்சி கிட்ட இப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் நினைக்கிறாங்கன்னா எவ்வளவு முட்டை. 30 செகண்டுக்கு மேல இருக்க ஒரு விஷயத்த அவனால கத்துக்க முடியலையா? மாட்டேன்றான், பார்க்க மாட்டேன்றான், படிக்க மாட்டேன்றான். ஒரு பேஜ் இருக்கிறத கூட படிக்க மாட்டேங்கிறான் சார். அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிறது கூட தயாரா இல்லை சார். அவங்கதான் வந்து அரசியல் மாற்றத்தை உருவாக்கிட்டாங்களா? இப்ப வரைக்கும் ஜாதி ஏற்றத்தாழ்வை, ஜாதி தீண்டாமையே மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், என் மதம், என் மொழி, பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சிந்திக்கக்கூடிய மக்கள், இன்னி வரைக்கும் அந்த அழுக்கை மூளையில சுமந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அரசியல் மாற்றத்தை உருவாக்கிட்டாங்களாமா? உங்களுக்கு புதுசா ஒரு ஃபேஸ் வேணும், அதுக்காக ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லுங்க. சரி, இதுல எவ்வளவு பெரிய ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மக்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியனை பார்க்கும்போது கோவம் வருது. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, பாக்கெட்ல அவங்க லீடரோட போட்டோ வச்சிருக்காங்க, கார்ல போறாங்க, பெரிய வீட்டுல இருக்கிறாங்க, வாட்ச் போட்டிருக்கிறாங்க, மோதிரம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. ஆனா ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியனை பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்து நீங்க வேற ஒரு ஃபேஸை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஃபேஸ் பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு, அடிப்படை புரிதல், அரசு இயந்திரத்தினுடைய ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன, அரசியலமைப்புனா என்னன்னு தெரியும் எதுவுமே தெரியாதவன ஒருத்தனை கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாதவனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத இந்த ஜனங்க எல்லாரும் சேர்ந்து மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க. தயவு செய்து தாவேக்கா ஆதரவாளர்கள், விஜய் உட்பட அந்த கட்சியில இருக்க யாரும் அரசியல் அப்படிங்கிற சொல்ல நீங்க பயன்படுத்தாதீங்க. அதற்கான தகுதியே உங்களுக்கு கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு பொலிட்டிஷியன் வேணா சொல்லிக்கோங்க. அரசியல் என்பது வேற, அது அகாடமிக்கா டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கலாம். பட் நீங்களும் ஒரு பொலிட்டிஷியன். எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வின் பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி வின் பண்ணிட்டீங்க. நீங்க பொலிட்டிஷியன். விஜய் ஒரு ஸ்டேட் மேனேஜர், அவ்வளவுதான். அரசியல்னு சொல்லி தயவு செய்து அரசியலே அசிங்கப்படுத்திடுறாங்க. நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.